தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். இன்று தேனி மாவட்டம் சார்பாக அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுச்சு. சுமார் 8000 பயனாளிகள் இருந்தாங்க. 50 கோடிக்கு மேலே அரசு நலத்திட்ட உதவிகள், அதாவது சுய குழுக்கள், பட்டாக்கள், வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் அவங்களுக்கு தொழில் துவங்குறதுக்கான பல நலத்திட்டங்கள் சுமார் 8000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுச்சு. இது பெரிய அளவில் இன்றைக்கி 8000 பயனாளி, 8000 குடும்பங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை செய்து கொடுக்கப்பட்டது. இது முதல்வருடைய உத்தரவு பேரில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் வழங்குவதற்காக நடைபெற்றது. இந்த தேனி மாவட்டம் சார்பாக சிறப்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிகிறது. கண்டிப்பாக இது ஒதுக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக தான் 70 வருஷம் இருக்குது. கடைசியாக அப்போ இருந்த முதல்வர் ஐயா காமராஜர் அவர்கள் வந்து வைகை அணையை திறந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவில் ஒரு எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை, தொழில் நிறுவனங்கள் கொண்டு வரவில்லை, கல்லூரிகள் இல்லை. இங்கே இருக்கிற பெரும்பாலான பள்ளிகள் வந்து தனியார், ஒவ்வொரு சமுதாயம் சார்பாக தனியார் பள்ளிகள் தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது இல்லாமல் ட்ரஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள் தான். அது இல்லாமல் பெரிய அளவிலான இங்கே ஒரு கல்லூரிகளோ அரசு கல்லூரிகளோ எதுவும் இல்லை. கண்டிப்பாக இங்கே வந்து பாரம்பரியமிக்க வந்து ஏலக்காயிலேருந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எஸ்டேட்டில் நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. தொழிலாளர்கள் பாதுகாக்கவும் எதுவும் இல்லை. திராட்சை தோட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. இங்கே நிறைய இது மோட்டார் பம்புகள் பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சின்னமனூர் எல்லா இடத்துலையும் அதையெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கவும் நான் உத்தரவிட்டிருக்கோம். ஏன்னா எல்லாரும் வந்து 700 அடி 800 அடி போர் போட்டு கமர்ஷியலுக்காக தண்ணீர்கள் நிலத்தடி நீர் கடத்தப்பட்டு வருது. அதில் பல இடத்துல வந்து ரொம்ப கடுமையாக நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு வருது. ஸோ அதையெல்லாம் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. ஒரு கேட்பார்ட்டு யாருமே கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்த ஒரு மாவட்டமாக, புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்குது. இன்று எங்கள் சார்பாக 2 சட்டமன்றங்கள், அது இல்லாமல் மற்ற சட்டமன்றம் 4 சட்டமன்றத்துக்கும் சேர்த்து அனைத்து வளர்ச்சி பணிகளையும் கண்டிப்பாக முடக்கிவிடுவோம். ஏன்னா இது பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிற ஒரு மாவட்டம். அதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளும். ஆமாம், இல்லை நீட்டில் நம்மளுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். நீட்டு வேண்டாங்கிறதா நம்மளுடைய எப்போவும் நிலைப்பாடு. நீட்டு வேண்டாங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. டெல்லியில் நடக்கிற போராட்டம் வந்து அவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலுக்கு நம்மளுடைய கண்டனத்தை அப்போதே பதிவு செய்துவிட்டோம். அதே நேரத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டத்தில் வந்து அவர்கள் வந்து நீட்டை வந்து சீரமைக்கணும், நீட்டு பரீட்சையை சீரமைக்கணும் அப்படின்னு ஒரு சில கோரிக்கைகள் பண்ணுறாங்க. பட் நம்மளுடைய நிலைப்பாடு ஆரம்ப முதலே வந்து தலைவரும் முதல்வருடைய நிலைப்பாடும் நீட்டு வேண்டாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. தமிழகத்திலையும் அங்கங்கே மாணவர்கள் போராட்டம் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளும் அரசு சார்பாக கொடுக்கப்பட்டு தான் வருது. நம்மளுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. மின்கட்டணம் வந்து 200 யூனிட் வரை எந்த குழப்பமும் இல்லை. நிறைய இடத்துல வந்து மில் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயும் உயரலை. 200 யூனிட் ஃப்ரீ அப்படியே தான் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமாக வந்திருக்காங்க. அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தல. சென்னையில் ஒரு சில இடங்களில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே வேலிடேட் பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியாக போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோடு என்கிட்ட கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்போ சிஸ்டம்லேயே சரி பண்ண சொல்லியிருக்கோம். யாருக்காவது 3 மடங்கு வந்தால் சிஸ்டமே சரி பண்ண சொல்லியிருக்கோம். எந்த இடத்துலையும் வந்து மின் கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வலைதளங்களில் தவறான தகவல் வந்திருக்கு. அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்துடன் நம்மளுடைய மின்வாரிய அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. சீராக மின்சார எந்த ரீடிங்லையும் நம்ம 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப்பு அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம அங்கங்கே வேலிடேட் பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் தவறுகள் இல்லை. ஒரு சில இடங்களில் ரீடிங்கில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கும். தேனி மாவட்டத்தில் தலையாய பிரச்சனை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியேறுவதற்கான இல்லை, அது குறித்து கண்டிப்பாக, ஏன்னா அங்கே மக்கள் வந்து இல்லை கண்டிப்பாக அதற்கான அனைத்து ஆய்வுகளையும் செஞ்சுட்டு வரோம். ஏன்னா மக்கள் பல ஆண்டுகளாக அங்கே குடியிருக்கும் மக்களை உடனடியாக வெளியேற்றும் எண்ணமும் இப்போதைக்கு எப்படி இருக்கும் நம்மக்கிட்ட இல்லை. அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை எப்படி உருவாக்கணும், இது என்ன செய்யணுன்றதை ஆய்வுகள் செஞ்சுட்டு வரோம். உச்சநீதிமன்றத்திலும் உத்தரவு இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம பேசிட்டு தான் முடிவு செய்ய வேண்டும். கண்டிப்பாக மக்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கான முயற்சிகள் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.